Girius, இது நம்ம family. கோவை மாவட்டம் காரமடை கண்ணார்பாளையம் சாலையில் போலி டாக்டர் ஒருவர் கிளினிக் நடத்தி வருவதாக கோவை மாவட்ட சுகாதார பணிகள் துறை இணை இயக்குனர் டாக்டர் ராஜசேகரனுக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற சுகாதார பணிகள் துறை இணை இயக்குனர் டாக்டர் ராஜசேகரன் தலைமையிலான மருத்துவ குழு கண்ணார்பாளையம் பகுதியில் உள்ள கவிதா கிளினிக் என்ற மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்த மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த தீப் பிஸ்வாஸ் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இவர் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. மேலும் ஊசி, மருந்து, மாத்திரைகளை கொடுத்து மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட வியாதிகளுக்கு தான் சிறப்பு மருத்துவர் என தன்னை விளம்பரப்படுத்தி நோயாளிகளுக்கு அலோபதி மருத்துவம் பார்த்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த அலோபதி மருந்துகள், ஊசி, மாத்திரைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சம்பந்தப்பட்ட கிளினிக்கை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். தொடர்ந்து காரமடை போலீசார் தீப் பிஸ்வாஸை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அன்புள்ள Girius, இது நம்ம family.